ஹாய் காய்ஸ், தேங்காய் வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ தேங்காய் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன். தேங்காய் பர்பி செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துருக்கேன். கட் பண்ணி அது பின்னாடி இருக்க தோலை மட்டும் இப்படி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கின் பரவாயில்ல ஓகே அப்படின்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஸ்கின்னை தனியாக எடுத்துடுறேன். இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத வெறும் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணி தேங்காயோட தோல் எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காயில் தண்ணி விடாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா துருவி வச்சுருங்க கோகோனட்டை இதில் இது பண்ணிக்கோங்க. தேங்காய் லைட் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே பேனில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் 1 கப் தேங்காய்க்கு 1.5 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். அதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணியிருக்க கோகோனட்டை இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை ஸ்லோவாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி வச்சுருக்கிற பருப்பி இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பிளேட்டில் நெய் தடவி அதில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நெய் தடவிட்டு வைக்கும் போது பருப்பி நம்ம எடுக்கும் போது நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், நம்ம கோகோனட் பருப்பி எடுத்து தட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் கட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்கு நான் மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆப்ஷன் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பருப்பி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் குக் பண்ணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.